கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற திமுக ஆட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். காரணம், 15 ஆண்டு காலம் டெல்லியிலே ஆட்சியில் இருந்து 15 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்தார் என்று சுப்பிரமணிய சுவாமி அவர்களே அன்று குற்றம் சாட்டினார். அந்த 15 லட்சம் கோடி ரூபாயை தன் குடும்பத்தாரிடம் கட்சிக்காரர்களிடம் கொடுத்து கள்ளச்சாராயம் காய்ச்சி கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் தொழிலை பிரதான தொழிலாக ஸ்டாலின் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை போலவே டெல்லியிலிருந்து கொள்ளையெடுத்த 15 லட்சம் ரூபாயை உலக நாடுகளிலிருந்து போதைப் பொருளை எல்லாம் கடத்தி வந்து ஸ்டாலின் குடும்பம் சபரீசன் போன்றோரிடம் கொடுத்து கட்சிக்காரர்களிடம் கொடுத்து போதைப் பொருளை கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பக்கத்திலும் விற்று இளைய தமிழ் சமுதாயத்தை குட்டிச்சவராக்கின்ற பணியை இந்த கொள்ளைக்காரன் ஸ்டாலின் செய்து வருகிற காரணத்தால் தமிழ் சமுதாயத்தை போதைமிக்க ஒரு சமுதாயமாக உருவாக்கி அழிக்கின்ற பணியிலே ஸ்டாலின் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காரணத்தால் ஸ்டாலின் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இதுதான் 4.5 ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி நடத்தி அகில இந்தியாவையை பாராட்டக்கூடிய அளவிற்கு அற்புத முதலமைச்சர் என்ற நல்ல பெயர் எடுத்த எடப்பாடியாரனுடைய கோரிக்கை. சிபிஐ விசாரணை தான் இதற்கு ஒரே மருந்து. அதுவும் கூட டெல்லியிலே இருக்கிற மோடி மூலம் போடுகிற சிபிஐ சூழ்ச்சிமிக்க சிபிஐயாக இருக்கும். காரணம், மோடி ஒரு சூழ்ச்சிக்காரன். எனவே உச்சநீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கிற சிபிஐ மூலமாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். நேர்மையின் உச்சமாக இருக்கிற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் பார்வையிலே இந்த சிபிஐ விசாரணை போடப்படுமே என்றால் கள்ளச்சாராய வியாபாரி ஸ்டாலின், போதைப்பொருள் வியாபாரி ஸ்டாலின் வாழ்க்கை பூராவும் சிறையிலே இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உருவாகும். எனவேதான் சிபிஐ விசாரணை வேண்டுமென்று மாண்புமிகு எடப்பாடியார் வலியுறுத்தி சொல்லி வருகிறார். தமிழ் சமுதாயம் அழியாமல் இருக்க, போதைப் பொருளில் சாகாமல் இருக்க, இளைய சமுதாயம் குடிபோதையிலே கஞ்சா பொருளிலே மூழ்காமல் இருக்க, தமிழை காக்க, தமிழ் இனத்தை காக்க ஸ்டாலினை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றத்தின் பார்வையிலே போடப்பட வேண்டும் என்பதுதான் எடப்பாடியாருடைய கோரிக்கை. அது ஈடேறுகிற நாள் இருண்ட தமிழகம் வெளிச்சமிக்க தமிழகமாக மாறும். 2026 எழுச்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே நல்லாட்சி தமிழ் மண்ணிலே மலரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை